ஹாய்ங்க. என்னடா ஃபுல்லாவே வீட்டுக்கு முன்னாடி டூ வீலரா நிப்பாட்டி வச்சிருக்காங்கன்னு பார்ப்பீங்க. களை வெட்டுற மிஷின் ஒண்ணு ரெடி பண்றது இருந்ததுங்க. சரி அது ரெடி பண்றதுக்காக தான் ஆள் வந்திருந்தாங்க. ஃபுல்லாவே காட்டுக்குள்ளலாம் கொஞ்சம் ஓட்டி விட்டுறலான்னு சொல்லி அதுக்கு தான் பார்த்துட்டு இருந்தோம். கரெக்ட்டா மிஷின் வந்து இது ஒரு சின்ன ப்ராப்ளம்னால நிப்பாட்டி வச்சிருந்தோம். சரி அதையும் ரெடி பண்ணிட்டு ஓட்டி விட்டுறலான்னு சொல்லி தான் வர சொல்லியிருந்தோம். சரின்னு சொல்லிட்டு குட்டி தம்பி வந்து அவங்க ஆத்தாடையே படுக்க வச்சுட்டு வந்துட்டாங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தனால அங்கேயே படுக்க வச்சுட்டு வந்துட்டோம். ஆத்தா தேங்காய் காய போட்டத பார்த்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லி அங்கேயே விட்டு வந்துட்டோம். அப்புறம் ஆடுகளெல்லாம் இங்கேயே கூட்டிட்டு வந்துட்டோம். ஏன்னா, இங்கே ஃபுல்லா மேவு இருக்கிறனால நம்மளும் இங்கே தானே வேலை செய்றோம். அப்படியே மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துட்டோம். சொட்டு நீர் ஓசெல்லாம் எல்லாம் இழுத்து போட்டிருந்தோம். அந்த தென்னை ஓலைலாம் கிடந்துச்சுங்க அந்த ரவுண்டுக்குள்ள. அதெல்லாம் இழுத்து போட்டோம்னா, இவளுக்கு ஓட்டுறக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்குன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் இழுத்து போட்டிருந்தேங்க. அது என்னமோ தெரியல. நம்ம கூட அந்த அளவுக்கு தேங்காய் உடைக்க மாட்டோம் ரவுண்டா. இந்த பன்னி பார்த்தீங்கன்னா, கரெக்டான சேஃப்‌க்கு உடைச்சு வச்சுருதுங்க. ஏதோ பூஜைக்கு உடைச்ச மாரி உடைச்சு வச்சுட்டு போயிருது. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டீ வச்சுட்டு வந்துட்டேன் நானு. ஒரு 7 மணி வரைக்கும் ஓட்டுறேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி நான் டீ வச்சுட்டு வந்து குடுக்குறேன். நம்ம எல்லாம் குடிச்சிட்டு தெம்பா வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டேங்க. ஃபுல்லா இன்னைக்கு இது ஃபுல்லாவே ஓட்டியாச்சுங்க ஒரு முக்காவாசிக்கு. இந்த இடத்துல இந்த கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா நிழல்லாம் சூப்பரா இருந்துச்சுங்க இந்த இடம். சரி நம்ம அதை பார்த்துட்டு இருக்கறதுக்குள்ள நம்ம தலையில அறுத்து வச்சிடலாம் புழுவுக்குன்னு சொல்லிட்டு நானும் அத்தையும் வந்துட்டோம். அத்தை ஃபர்ஸ்ட்டே வந்துட்டாங்க. ஒரு முக்காவாசி அறுத்து வச்சுட்டாங்க. சரி நம்ம செமந்து போட்டுடலான்னு சொல்லிட்டு நான் ஒண்ணு ஒண்ணா எடுத்துட்டு போய் செட்டுக்குள்ள போட்டுருந்தேங்க. அப்புறம் இருக்க பார்த்தீங்கன்னா, அப்படியே மாலை நேரம் ஆகும்போது, ஆடுகளையும் புடிச்சிட்டு வந்து கட்டிடலான்னு சொல்லிட்டு கட்டிட்டு இருந்தோம். ஃபுல்லாவே அதுங்களுக்கும் தண்ணி தாகத்துக்கு ரொம்ப நேரமா கத்திட்டு இருந்துச்சு. சரி நம்மளும் தலைய அறுத்து முடிச்சுட்டு இதுங்களையும் கொண்டு வந்து கட்டியாச்சுங்க. இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு பால் கறக்கறக்கு. அத்தை பால் கறந்துட்டு இருந்தாங்க. சரி நான் வாங்கறதுக்கு தான் வந்து நின்னுட்டு இருந்தேன். நம்மளோட புது வீட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா, அந்த பின்னாடி இந்த சூரிய ஒளி எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அழகா இருக்குல்ல அந்த பார்க்கறக்கே அந்த கிளைமேட்டு. சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டுக்கு தோசையுமே, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி இதான் பண்ணியிருந்தோம். நம்மளோட வீடியோ புடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு. ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.